வணக்கம் நண்பா. நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ப்ளூ லாக் அனிமே சீசன் 3 அதோடைய கன்டினியூவேஷன் தான் பார்க்க போறோம். இப்போ தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாப்டர் ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, நம்ம இஷாகி கஷ்டப்பட்டு ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்கிறத காட்டுவாங்க. அப்போ அவனோட மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆக இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம, ஒவ்வொரு நாளும் நாங்க நோவா சொல்ற ட்ரெய்னிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அதுக்கேத்த மாரி எங்க ரேங்க்கும் மாறிக்கிட்டே இருக்கு. அண்ட் இப்போதைக்கு என்னுடைய ரேங்க் கொஞ்சம் ஏறி இருந்தாலும், அது எனக்கு பத்தாது. நான் எப்படியாவது டாப் 11 ரேங்க்குள்ள வரணும். அப்படி நான் டாப் 11 ரேங்க்குள்ள வரலனா, என்னால மேட்ச் விளையாட முடியாது. ஸோ, நான் எப்படியாவது இந்த ட்ரெய்னிங்ல அதிக ரேங்க் எடுக்கணும். அதோட பாஸ்டர் முன்செட் டீம்ல இருக்க எல்லாத்தையும் நான் தோற்கடிக்கணும். அப்போதான் கைஸர எடுத்து என்னால வின் பண்ண முடியும். தென் அன்னைக்கான ட்ரெய்னிங் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் அவங்கவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம இசாகி ரூம காட்டுறாங்க. அப்போ நம்ம இகிமியா வந்து, "ஸோ கடைசி வரைக்கும் நம்ம குனிகாமி உங்ககிட்ட எத பத்தியுமே சொல்லல. அப்படி தானே?" அதுக்கு நம்ம இசாகி, "எனக்கும் வைல்ட் கார்ட் என்ட்ரி பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா தான்டா இருக்கு. ஆனா அவன் என்கிட்ட எதுவும் சொல்லல." தென் நம்ம ஹிராரி பார்த்தீங்கன்னா, "அவனுடைய ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் வேற ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு போல." அப்படின்னு சொல்லுவான். இப்படியே பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேரும் பேசிட்டு இருப்பானுங்க. அப்போ இன்னொரு பிளேயர் பார்த்தீங்கன்னா, கையில வச்சிருக்க டேப்ப பார்த்து, "ஷூட்டர்ஸ், அஃபென்சஸ், ஸ்பீட் ஏ, டோட்டல் ஸ்கோர் ஏ" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரானா. அத பார்த்த நம்ம இசாகி, "டேய் குரானா, எதடா செக் பண்ணிட்டு இருக்க?" "ம், நானாடா, நம்ம குனிகாமி ரென்சுகியோட டேட்டா தான்டா. வேணும்னா நீயும் செக் பண்ணுறியா?" அப்படின்னு சொல்லி நம்ம இஷாகி கையில் டேபை கொடுத்துருவான். தென் அதை வாங்கி பார்த்ததும் நம்ம இஷாகி அவனுடைய ஓன் ஸ்கோரை செக் பண்ணுவான். அப்போ அவன் மைண்டில் என்ன போயிட்டு இருக்குன்னா, டோட்டல் ஸ்கோர் பி, அதாவது என்னுடைய கைனடிக் விஷன் அண்ட் டேரக்டிவோட ஸ்கோர் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் என்னுடைய பவர்ஸ் அண்ட் லாங் பவர்ஸோட ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை நான் எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். பட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே நம்ம இஷாகி ரூம்மேட் வெளியே போவான். அதை பார்த்ததும் நம்ம பசங்க, "டே இஷாகி, எங்கடா வெளியே போகிற? நான் மாஸ்டரை பார்க்க போகிறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷாகி மாஸ்டரோட ரூமுக்கு போவான். "எக்ஸ்கியூஸ் மீ நோவா." ம், சொல்லு இஷாகி. "என்னுடைய ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? ஏன், உனக்கு இந்த ட்ரைனிங்கில் சாட்டிஸ்ஃபைடு இல்லையா?" "அப்படிலாம் இல்லை, பட் எனக்கு கைஸரை எடுத்து வின் பண்ணணும்." "சரி, ஓகே இஷாகி, உன்னுடைய வெப்பன் எது?" "டைரக்ட் ஷாட்ஸ்." "அந்த வெப்பனை யூஸ் பண்ண உனக்கு எது அவசியம்?" "என்னுடைய ஆப்போனண்ட்டை கடந்து கோல் பக்கத்தில் போனதும் என்னுடைய ப்ரெசன்ஸை ஃபுல்லாக அன்மார்க் பண்ணணும்." "சரி, அதுக்கு எந்த மாதிரியான ப்ளே உனக்கு தேவை?" ஃபீல்டில் பறந்த பார்வை இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 90 நிமிஷம் மேட்ச்சில் ஆப்போனண்ட்டோட டிஃபென்ஸில் ஏதாவது சின்ன ஓட்டை இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும்." "ஓகே, அதை பண்ணுறதுக்கு உனக்கு என்ன எபிலிட்டிஸ்லாம் தேவை?" எபிலிட்டிஸா? வெல், உன்னுடைய தனித்திறமையை பற்றி உனக்கே சொல்ல தெரில, அப்படி தானே?" "அப்படிலாம் இல்லை, எனக்கு சொல்ல தெரியும். இப்போதைக்கு எனக்கு என்ன வேணும்னா, பலவிதமான பிளேயிங் ஸ்டைல் அண்ட் எந்த மாதிரியான ஆப்போனண்ட்டாக இருந்தாலும் அவங்கள ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ், இதுதான் எனக்கு வேணும்." "சரி, ஓகே, இது எல்லாமே உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோ. உன்னால் என்னை பீட் பண்ண முடியுமா?" "எனக்கு சரியா தெரில. முதல்ல நீ சிந்திக்கிற விதத்தை சரிபார்க்கணும்." "பட் நான் எப்பயும் அப்படி தானே பண்ணுவேன்." "அதான் பார்த்தனே, உன்னுடைய ஓன் வேல்யூவே தோற்று போனதை. அண்ட் உன்னுடைய ஓன் பிளான்ஸ் பற்றியே நீ தெரிஞ்சுக்காமல் இருந்தினா, அது எந்த மாதிரியான பிளானாக இருந்தாலும் ஈஸியாக டெஸ்ட்ராய் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிளேயர்ஸை நான் ரெகுலர்ஸில் சூஸ் பண்ணவே மாட்டேன்." "சரி, ஓகே நோவா. ஆனால் நான் எந்த விஷயத்தில் லேக்காக இருக்கேன்?" "அதான் சொன்னனே, நீ சிந்திக்கிற விதத்தை சரிபார்த்தா போதும்னு." "சரி, ஓகே இஷாஹி, காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக நீ என்ன பண்ணுவேன்?" உடனே நம்ம இஷாஹி ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பான். "என்ன இதெல்லாம் கேட்குறாரு?" "இங்கே பாரு இஷாஹி, நீ காலையில் எழுந்ததும் பண்ணுற முதல் செயல் உன்னை வேர்ல்டுலேயே பெஸ்ட்டாக மாற்றுறதுக்கு உண்டான ஒரு ரீசனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் உனக்கானது. ஸோ, உனக்கான ஒரு லட்சியத்தை கொண்டு வா. அதுதான் என்னை எதிர்த்து உன்னை வின் பண்ண வைக்கும். இதுதான் என்னோட ஃபிலாசபி." இதை கேட்டதும் நம்ம இஷாஹி பயங்கரமாக மோட்டிவேட் ஆகிடுவான். அப்படியே பார்த்தீங்கன்னா 10 நாளுக்கு அப்புறம் காட்டுறாங்க. த நியூ ஈகோயிஸ்ட் லீகோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. யார் யாருக்கும் பார்த்தீங்கன்னா, பேஸ்டர் முன்சென் டீமுக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்ச்சா டீமுக்கும். இதில் பேஸ்டர் முன்சென் டீமை பார்த்தீங்கன்னா 10 நாள் ட்ரைனிங்க்கு அப்புறமும் நம்ம பசங்க யாரும் செலக்ட் ஆகிருக்க மாட்டானுங்க, எக்ஸப்ட் குனிஹேமி. அப்படியே நம்ம இஷாகியை காட்டுவானுங்க. அவன் மைண்டில் என்ன போயிட்டு இருக்குன்னா, "நோவா, உங்கள் வார்த்தைக்கு ரொம்ப நன்றி. ஈவன் இப்போ நான் பெஞ்சில் உட்காந்துருந்தாலும் இந்த டைமை நான் வேஸ்ட்டாக போக விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். தென் பார்த்தீங்கன்னா எஃப்சி பாட்ஷா டீம் என்ட்ரி ஆவாங்க. அதை பார்த்ததும் நம்ம இஷாகிக்கு பெரிய ஷாக்கு. "என்னது, பஜ்ரா ஸ்டார்டிங் மெம்பரா? அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒட்டாயாவும் இருப்பான்." அதை பார்த்ததும் நம்ம பசங்க எல்லாத்துக்குமே ஷாக் ஆகிடும். "இவனுக்கு எப்படிடா ஸ்டார்டிங் 11க்குள்ளே வந்தானுங்க?" அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பானுங்க. அப்படியே நம்ம இஷாகியை காட்டுவாங்க. அவன் மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்குன்னா, "பஜ்ரா, இப்போதைக்கு நீ மட்டும் இந்த ஸ்டேஜ்க்கு வந்திருக்க. பட் நானும் கண்டிப்பாக இந்த ஸ்டேஜுக்கு வந்தே தீருவேன்." அதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடியுது. எஸ், எல்லாத்துக்கும் இந்த சாப்டர் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாய்ஸ் ஆஃப் தமிழ். தேங்க்யூ கைஸ். டாடா, பை பாய்.